வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க சூப்பரான ஒரு வீடியோ வந்து அப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, Namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் 9:16 ரேஷியோ இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு மேலே இமேஜின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோட டைம் டியூரேஷனே நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்ட் ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கிரீன் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு இந்த வீடியோ டெம்ப்ளேட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் 16 செகண்ட் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி அதை டூப்ளிகேட் எடுத்து கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா டெம்ப்ளேட்ஸ் தேவை அப்படின்னா நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு 16 செகண்ட் மட்டும் போதும் அப்படின்னா பேக்ரவுண்ட் ஏதாவது இமேஜஸ் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா அது எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணிக்கோங்க சிசர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி. இப்போ அந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். குரோமோக்கின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த க்ரீன் மட்டும் ரிமூவ் ஆகிருக்கும். இப்போ ரைட் சைடு 2 செட்டிங் இருக்கும். ஃபஸ்ட்டில் வந்து 28 இருக்கும், அதை மட்டும் ஒரு 38 இல்லைனா 35 அந்த மாதிரி கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஸை எந்த ஒன் ஃபோட்டோவை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு 1 ஃபோட்டோ எடிட் பண்ணிவிட்டு அப்புறமா கூட நெக்ஸ்ட்டு ஃபோட்டோஸை வச்சு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 1 எடிட் பண்ண போகிற ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி கரெக்டாக அந்த ஃப்ரேம் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிட்டு அந்த ஃப்ரேம் அளவுக்கு இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பேக்கில் போய்டும். இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃபோட்டோஸை ஜூம் பண்ணி கூட செட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஃபோட்டோவுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் அப்புறமா கான்ட்ராஸ்ட் இது எல்லாமே உங்களோட ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராகவே ஷோ ஆகும். இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டெக்ஸ்ட் பிஎன்ஜியும் கொடுத்துருப்பேன், அந்த இமேஜையும் செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட் வரும், ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே பிளெண்டிங் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ அந்த டெக்ஸ்ட் பிஎன்ஜே ஐ மிஸ் யூன்னு இருக்கும், அதை வந்து இப்போ கீழே எப்படி கார்னரில் நான் செட் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி கீழே வந்து இந்த மாதிரி செட் பண்ணிடுங்க. இப்போ அந்த டெக்ஸ்டுடைய டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஃப்ளவர் ட்ராப் வீடியோன்னு கொடுத்துருப்பேன், அந்த வீடியோவும் செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷனை ஒரு 20 வந்து கொடுத்துருங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் சொன்ன ஸ்டெப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம் நம்ம ஆட் பண்ணதெல்லாம் கரெக்டாக வந்திருக்கான்னு. வீடியோவில் டவுட்ஸ் இருக்குன்னா வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து நீங்கள் எடிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராகவே ப்ளே ஆகுது. உங்களுக்கு அந்த ஃபோட்டோஸை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ரீப்ளஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் எகைன் வந்து ஃபோட்டோஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.